இந்த கூட்டம் வந்து விஜய்க்கோசரம் வந்துச்சா இல்லை டிவிக்கு தலைவருக்கோசரம் வந்துச்சா? ஓப்பனாக சொல்லணும்னா 1000 ரூபாய்க்காண்டி வரல, கோழி பிரியாணிக்காண்டி வரல. எத்தனை பேர் மேரேஜ் ஆனவங்க குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க, கை குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வந்திருந்தாங்க. அதுவும் வராதிங்கன்னு சொல்லியுமே அதை யோசித்து பாருங்கள். இதே டிஎம்கே ஆட்சியில் யோசித்து பாருங்கள், அவங்க மாநாடு போடும்போது எவ்வளோ சேர் உடஞ்சிது, எவ்வளோ சாப்பாடு சிந்துனாங்க, அது எல்லாமே வீடியோ போட்டிருந்தாங்க. அப்போல்லாம் யாருக்குமே கேள்வி கேட்கணும்னு தோணுது. என்ன ஆயிடுச்சுன்னா இவ்வளோ கூட்டம் கூட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அவரை மக்களோட இணைய விட்டுட்டோம்னா நம்ம மொத்தமாக காலின்னு எல்லாருக்கும் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே இவங்கெல்லாம் வந்து மாநாடு போடுறாங்க, பிரச்சாரம் பண்ணுறாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு தெருவுக்குள்ளே வந்து கட் அவுட்லாம் பயங்கரமாக வச்சு இது பண்ணுறாங்க. அப்போல்லாம் ஏதாவது ரூல்ஸ் இளைஞர்கள் 10 லட்சம் இளைஞர்களுக்கு வருஷத்துக்கு வேலை வாய்ப்புனாங்க. எல்லாரும் என்ன வேலை வாய்ப்புன்னு பார்த்தா கடைசி ஸ்விக்கி சொமோட்டோ இந்த மாதிரி வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேம், நேற்று திருச்சி மாநாடு பார்த்துருப்பீங்க. ஆமாம், நான் நேரில் போல டிவியில் பார்த்தேன். உங்களோட கருத்து? உண்மையாக சொல்லணுன்னா நான் இவ்வளோ எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் அப்படின்னா எனக்குள்ளே எனக்கு ஒரே ஒரு விஷயம் இருந்தது. கண்டிப்பாக வந்து திருச்சியில் ஒரு பெரும் கூட்டம் கூடும்னு எதிர்பார்த்தேன். அதை உடைக்கிறதுக்காக தான் நிறையா விஷயங்கள் ரூல்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. யாருக்கும் இல்லாத தலைவர் ஒருத்தருக்கு இவருக்கு மட்டும் ஸ்பெஷல் ரூல்ஸ்லாம் கொடுத்தாங்களே. அதான் நான் அப்பயே நினச்சேன், ரொம்ப பயப்படுறாங்க போலையே அப்படின்னு. பயந்த மாதிரியே நடந்துருச்சே அப்படிங்கிற மாதிரி தோணும்ல, அந்த மாதிரி இருந்தது. ஏன் அப்படின்னா எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னென்னா ஏர்போர்ட்டில் அவ்வளோ கூட்டம் கூடும்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்லேருந்து அவர் பிரச்சாரத்துக்கு வரதுக்கே 4 மணி நேரம் ஆச்சு. அவ்வளோ ஒரு பயங்கர கூட்டம் இருந்தது. சூப்பராக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதை தாண்டி அவர் பேசின விதங்கள் சீரியஸாகவே எல்லாருமே கேள்வி கேட்டாங்களே. வெறும் கொள்கைன்னு எதுவுமே பேசலை, எதுவுமே பண்ணலன்னு சொன்னாங்களா, அது அத்தனைக்கும் டோட்டல் ஒரு பதிலடி கொடுத்துட்டாருன்னே சொல்லலாம். சூப்பராக இருந்தது. அவர் சொன்ன நிறையா கேள்விகள் இன்னமும் மக்கள்கிட்ட இருக்குது. அதை மக்கள் சார்பாக தான் அவர் கேட்டதாக நான் நினைக்கிறேன். மேம், அவர் ஆக்சுவலாக எவ்வளோ தமிழ்நாட்டு எவ்வளோ பகுதி இருக்குது, ஏன் திருச்சியை தேர்ந்தெடுத்து நினைக்கிறேன்? அதுக்கு அவரே விளக்கம் கொடுத்துருந்தாரு. அதை நீங்கள் கவனிக்கலன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி பெரியாரோட இருந்த இடமும் அதுதான். அவர் வந்து முதல்ல போட்டியிடணும்னு நினச்சதும் அங்கே தான். அதை தாண்டி பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அவருமே வந்து பார்த்திங்கன்னா மாநில முதல் மாநாடு வந்து அங்கே தான் நடத்தியிருக்காங்க. ஸோ அதை வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் இது பண்ணியிருக்காரு. அவர் சொல்கிறாரு நிறைய வாக்குறுதி டிஎம்கே சொல்லுச்சு, ஆனால் நிறைவேற்றலை. ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோல் இல்லை, அதெல்லாம் விட நானே உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த 4.5 வருஷம் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 6 மாதம் கொஞ்சம் காலம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 6 மாதம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆட்சி காலம். இந்த 5 வருடங்கள்னு கணக்கு வச்சுக்கிட்டா கூட இந்த 4.5 வருஷத்தில் டிஎம்கே என்னென்னலாம் பண்ணியிருக்குன்னு உங்களுக்கு தோணுது மைண்டில்? இப்போ நார்மலாக இந்த வருஷத்தில் இவ்வளோ திட்டம் வந்திருக்கு, இவ்வளோ செயல்படுத்தியிருக்காங்கன்னு இப்போ ஒரு பட்டியல் இருக்கும்ல, மக்களிடையே அந்த திட்டங்கள்லாம் ரீச் ஆச்சா முதல்ல? 1000 ரூபாய். அதை தவிர வேறு எதுவுமே இல்லை. எப்படின்னா ஓட்டுக்கு அதாவது 5000 6000 கொடுத்த இடத்துல இப்போ மாதம் 1000 ரூபாய் கொடுத்து 12000 ரூபாய் வச்சுக்கோங்கப்பா, ஓட்டு போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி வருஷ கணக்குக்கு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 1000 ரூபாய் திட்டத்தை தவிர வேறு எந்த திட்டமுமே இல்லையே. அந்த 1000 ரூபாய் திட்டமும் வெறும் கண் துடைப்பு மாதிரி தான். இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா விஷயத்துலேயும் செயல்படலை. ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் அந்த இதெல்லாம் விஷயங்களாம் செயல்படுது. அதனால தான் தெளிவாக சொல்லியிருந்தார் அவர் வந்து கேஷ். எனக்கு அதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா துப்புரவு பணியாளராக இருக்கட்டும். அதை தாண்டி இன்னொரு விஷயம் ஒன்று என்ன அப்படின்னா பகுதி நேர ஆசிரியர் அவங்க வந்து எவ்வளோ போராட்டம் பண்ணாங்க. யாருக்குமே அதை வந்து பெருசாக நம்ம கண்டுக்கவே இல்லை. எந்த கட்சியுமே அவ்வளோ பெருசாக இது பேசலை. அதை வந்து ஒரு பிரச்சாரத்தில் பேசுவார்னு சீரியஸாகவே எதிர்பார்க்கல. அந்த ஒரு விஷயத்துலேயே அவர் சக்ஸஸ்ன்னு தான் சொல்லணும் நான். மேம், ஆக்சுவலாக நீங்கள் இப்போ சொல்கிறனால தூய்மை பணியாளர்னு சொல்கிறீங்க. அவர் ஆக்சுவலாக அந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது அவர் பனையூரில் வச்சு பண்ணார். அது கரெக்டாக நினைக்கிறீங்களா? ஏன்னா போராட்டம் கூட போய் ஆதரவு தெரிவிக்கிறது வேறு, உங்களுக்கே தெரியும். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே இவங்கெல்லாம் வந்து மாநாடு போடுறாங்க, பிரச்சாரம் பண்ணுறாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு தெருவுக்குள்ளே வந்து கட் அவுட்லாம் பயங்கரமாக வச்சு இது பண்ணுறாங்க. அப்போல்லாம் ஏதாவது ரூல்ஸ் போட்டாங்களா? அவங்களுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருந்துச்சா? 8-10 மணி வரைக்கும்லாம் பாட்டெல்லாம் பயங்கரமாக எகுரும். ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வந்து ஸ்பீக்கர் போட்டு பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து எந்த கேள்வியுமே கேட்கல. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இவர் வந்து இப்போ அந்த துப்புரவு தொழிலாளர் இடத்துல போய் உட்காரணும். இவங்களோட பிளான் என்னென்னா எப்படியாவது உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை என்னன்னு கேட்குறக்காண்டி உட்காந்துட்டாருன்னா அதை வச்சு போலீஸ்காரங்க தடியடி நடத்தலாம்.
ஓகேங்களா? இதை வந்து வேறு மாதிரி திசை திருப்பலான்னு அவங்க பிளான் இருந்தது. நம்ம அவங்க பிளானை உடைக்கிறதான ஸ்பெஷலு. அதனால தான் சிம்பிளாக நீட்டாக அழகாக கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினது. சரிக்கு சமமாக உட்கார வச்சு அவங்க எவ்வளோ தெளிவாக பேசினாங்க. அவங்களோட கோரிக்கைகள் என்னங்கிறதையும் தெளிவாக கேட்டாங்க. அதை வந்து வெளிப்படுத்தணுங்கிறதுக்காண்டி தான் ஒவ்வொரு பிரச்சாரத்துலேயும் இப்போ எல்லா மாவட்டத்துலேயும் அந்த கோரிக்கையை வந்து தெளிவாக வைப்பாரு பாருங்க. இப்போ நீங்களே சொன்னீங்க எவ்வளோ கூட்டம் வந்துச்சு, 4 hours ஆச்சு, 5 years ஆச்சுன்ட்டு. இந்த கூட்டம் வந்து விஜய்க்கோசரம் வந்துச்சா இல்லை டிவிக்கு தலைவருக்கோசரம் வந்துச்சா? ஓப்பனாக சொல்லணும்னா 1000 ரூபாய்க்காண்டி வரல, கோழி பிரியாணிக்காண்டி வரல. இதுக்கு மேலே வேறு என்ன பேசணும்? இது வந்து தானாக வந்ததுங்க. இது ரசிகராகவே இருக்கட்டுங்க. என்னோட கேள்வி என்னென்னா, ஒரு ரசிகர்கள் அப்படின்னா இளைஞர்கள் பட்டால மட்டும்தான் இருக்கும். நீங்கள் அந்த மாநாடோட டிவியில் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஜூம் பண்ணி கூட பாருங்கள், எத்தனை பேர் லேடிஸ் பெரியவங்களாம் இருந்தாங்க, எத்தனை வயசானவங்க வந்திருந்தாங்க. இவங்க எல்லாருமே வந்துட்டு வெறும் படத்தில் நடித்ததுக்காண்டி ரசிகர்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காண்டி வருவாங்களா? கிடையாதுல. நீங்கள் சொல்கிற மாதிரியே வச்சுக்கலாங்க. இளைஞர்கள் வந்தாங்க, அது வந்து ஒன்லி ஃபேன்ஸ்க்காக வந்தாங்கன்னே வச்சுக்கோங்க. அதை தாண்டி எத்தனை பேர் மேரேஜ் ஆனவங்க குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க, கை குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வந்திருந்தாங்க. அது வராதிங்கன்னு சொல்லியுமே. அதை யோசித்து பாருங்கள். ரெண்டாவது, வேனுக்கு வந்து ஆராதனை காட்டினாங்க. யோசித்து பாருங்கள். உள்ளே வந்து நீங்கள் அதாவது எப்படின்னா, எனக்கு முதல் கேள்வி என்னென்னா, இப்போ உதயநிதி ஸ்டாலின் சாராக இருக்கட்டும், அதே நேரத்தில் நம்ம சிஎம் சாராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து மக்களை சந்திக்க போகிறாங்களே, அவங்க எல்லாருமே ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், டிஎம்கேவாக இருக்கட்டும், டிவிகே சார் தெளிவாக சொல்லிட்டாங்க என்னென்ன ரூல்ஸ்னு, என்னென்ன ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத. இதே நம்ம சீமான் கட்சி சாராக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் ஒரு விஷயத்துக்கு இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ண போகும்போது அவங்க பர்மிஷன் வாங்கினதையும் அவங்களுக்கு போட்ட கண்டிஷனையும் வெளியில் சொல்லணும். அதே நேரத்தில் நோட்டீஸ் கொடுக்க முடியுமா? ட்விட்டரில் போட்டு விடுங்க பர்மிஷன் வாங்கினதுக்கான இது எல்லாத்தையுமே. ஏன் அதெல்லாம் பண்ணல? ஏன் இவருக்கு மட்டுமே அந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா, மக்கள்கிட்ட அவர் ஈஸியாக ரீச் ஆகிட்டாரு. ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சுன்னா, இவ்வளோ கூட்டம் கூட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அவரை மக்களோட இணைய விட்டுட்டோம்னா நம்ம மொத்தமாக காலின்னு எல்லாருக்கும் பயம். அதனால தான் வந்துட்டு இவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேம், டிஎம்கே சொல்கிறாங்க கூட்டம் சேர்த்தவங்கன்னா கோட்டா கன்வெர்ட் ஆக முடியுமா? லாஸ்ட்டாக ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க, கோட்டை எங்கள் கோட்டை நாங்கள், ஓகேங்களா? அதுலேயே அவர் அடித்து தூக்கிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இவ்வளோ 25 ரூல்ஸ் நினைக்கிறேன், 25-26 தெரியல, எக்ஸ்ட்ராவாக போட்டாலும் போட்டிருப்பாங்க. இவ்வளோ ரூல்ஸ் போட்டுமே கூட்டத்தை கூட்டிட்டாரு. எவ்வளோ இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? மேக்ஸிமம் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து கண்டிப்பாக ஓட்டாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு விதமான சலிப்புத்தன்மை வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். என்னடா நடக்குது நாட்டில் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும்ல, அது வந்துருச்சு. ஸோ அவர் ரசிகராக நான் சொல்லலை, நான் ரசிகராக அவர் சீரியஸாகவே நான் விஜய் ரசிகர் கிடையாது. ஆனால் ஒரு புது விதமான எதிர்பார்ப்புகளும் ஏமாற்றங்கள் இருக்கும்ல, அந்த இதுலேருந்து நான் சொல்கிறேன். ஏடிஎம்கே ஏன் விமர்சிக்கலாம் நினைக்கிறீங்க? அவர் ஏடிஎம் ஆக்சுவலி அது ஒரு விஷயம் இருக்கும், நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜெயலலிதா அவங்க வந்து செய்வீர்களான்னு கேட்பாங்க. அதே மாதிரி இவங்க செஞ்சீங்களான்னு நம்ம விஜய் சார் கேட்குறாரு. ஸோ ஜெயலலிதா அம்மாவோட அந்த ஒரு சில விஷயங்களெல்லாம் இவர் ஃபாலோ பண்ணுறாரு. அதனால விமர்சிக்காமல் இருக்கலாம். ஒன்று. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ ஸ்ட்ராங்காக நிற்கிறது அப்படின்னா, இப்போ ஓப்பனாக சொல்லணுன்னா, ஜெயலலிதா அம்மா இருக்கிற டைமில் இவர் வந்திருந்து அவரை விமர்சிக்கலான்னு நீங்கள் சொல்லலாம், கூட்டணி அது இதுன்னு. ஆனால் இப்போ அந்த கட்சியில் ஸ்ட்ராங் பில்னஸே இல்லையே. இல்லாத போது எப்படி அதை விமர்சித்து ஒரு பிரயோஜனம் இல்லை. ஓகேங்களா? மேம், நீங்கள் டிவிக்கு ஆதரிப்பீங்களா? கண்டிப்பாக சப்போர்ட்ஸு முக்கியமாக. அதுவும் இல்லாமல் முக்கியமாக வந்துட்டு கேள்வி கேட்குறதையுமே தெளிவாக அது ஒரு புரிதலோட கேள்வி கேட்ட விதம் ரொம்ப நல்லா இருந்தது இந்த இதில். ஏன் அப்படின்னா, சிலிண்டருக்கான 100 ரூபாயாக இருக்கட்டும், அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா இதாக இருக்கும். பகுதி நேர ஆசிரியர்களுக்கான நிரந்தர பணி, துப்புரவாளர்களுக்கான நிரந்தர பணி. எனக்கு அதில் என்னென்னா சீரியஸாகவே எனக்கே தெரியாதுங்க. அவர் கொடுத்த ஒரு கொள்கை ஒன்று சொல்லிக்கிறேன். இளைஞர்கள் 10 லட்சம் இளைஞர்களுக்கு வருஷத்துக்கு வேலை வாய்ப்புனாங்க. எல்லாரும் என்ன வேலை வாய்ப்புன்னு பார்த்தா கடைசி ஸ்விக்கி, சொமோட்டோ இந்த மாதிரி வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேம், ஆக்சுவலாக நீங்கள் சொன்னதாக சொல்கிறேன். இப்போ எம்ஜிஆர்னா மக்களோட மக்களாக இருந்தார், போனார். இவர் என்னன்னா மக்களோட மக்கள் இருக்க பார்க்குறாரு, ஆனால் பவுன்சர்ஸ்லாம் வச்சுக்கிறாரு. தேர்தல்ன்றது களத்துக்கு போனால் மக்களோட மக்களாக இருக்கணும். அது உங்களுக்கே தெரியும். ஓகேங்க, நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். எப்படி மேம் ஒரு அரசியல் நடத்த முடியும் நினைக்கிறேன்? அதுக்கு காரணம் என்னன்னா, முதல் விஷயம், இப்போ ரசிகர் நீங்கள் சொன்னீங்களே இளைஞர்களின் ஆதரவு அதிகம். எங்கே ஒரு சின்ன அசம்பிவாதமும் நடந்துடக்கூடாது, அவர் வந்து அவருக்கு பாதுகாப்புங்கிறத தாண்டி மக்கள் அதனால ஏதாவது அஃபெக்ட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் ரொம்ப தெளிவாக இது பவுன்சர் வச்சுருக்காரு. அதை வச்சிருப்பாங்களா இல்லை அவர் எடுத்துகிட்டு வர?
இல்லை மக்களாக இணையிற வரைக்கும் தாங்க. இணைய விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை தான் விட மாட்டேங்கிங்களே. 25 ரூல்ஸுங்கங்க, 1008 விஷயங்கள் போடுறீங்க. ஃபஸ்ட்டு எங்களை ஒன்றும் இல்லைங்க, ஹோட்டல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க தங்குறதுக்கு. இது என்ன சொல்கிறீங்க? ரெண்டாவது எனக்கு இன்னொரு கேள்வி என்னென்னா, சேர்லாம் வந்துட்டு உடச்சிட்றாங்க, அதனால தான் சேர் கொடுக்க மாட்டோங்கிறாங்க. இது எனக்கு ரொம்ப காமெடியாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இதே டிஎம்கே ஆட்சியில் யோசித்து பாருங்கள், அவங்க மாநாடு போடும்போது எவ்வளோ சேர் உடஞ்சிது, எவ்வளோ சாப்பாடு சிந்துனாங்க, அது எல்லாமே வீடியோ போட்டிருந்தாங்க. அப்போல்லாம் யாருக்குமே கேள்வி கேட்கணும்னு தோணலை, சேர் உடஞ்சதுக்கான நஷ்டஈடு கேட்கணும்னு தோணலை. இந்த கட்சியில் இருந்தால் மட்டும்தான் சேர் உடஞ்சிருச்சுங்க, இங்கே மேடையிலேருந்து பேனர் கீழே விழுந்துருச்சுங்க, இங்கே இன்னும் என்னென்ன சொல்லுவீங்களா சொல்லுங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஃபைனல் மேம் 2026 யார் ஜெயிப்பா உங்களுக்கு கணிப்பு? என்னை பொறுத்த வரைக்கும் டிவிக்கே தான் கன்ஃபார்மாக வரணும். டிவிக்கே வந்தால் தனியாக வருமா இல்லை தனிச்சு தான் வருவாங்க கன்ஃபார்ம். ஏன் அப்படின்னா அவங்களோட கொள்கைகள் கோட்பாடுகள் நிறைய கட்சிகள் சார்ந்து இருந்தாலுமே சில இதில் சேர்த்துக்க முடியாது, அதனால் கண்டிப்பாக தனியாக தான் வருவாங்க. தேங்க்ஸ்.